வணக்கம் மகளே, நான் உங்க ஏபிடி. இன்னைக்கு வந்து ஒரு சரியான ஒரு கண்டென்ட் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, நான் இன்ஸ்டா ஜென்ரலா ஸ்க்ரோல் பண்ணிருக்கும் போது வந்துட்டு ஒரு விஷயத்த ஒன்று பார்த்தேன். அது நீங்க சொல்றது கேட்டுச்சு கரெக்டா? என்னது ஜனநாயகன் கேசரியான்னு கேக்குறீங்க அதுதானே? நான் சொல்ல வந்து நிறைய ரீலு, நிறைய போஸ்ட் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சைட் பை சைடு நான் அந்த போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போதும் எனக்கும் அப்படிதான் தெரியுது. அது ஏன் சொல்றேன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன். அண்ட் முக்கியமா ஒரு விஷயம், நானே வந்து தளபதி ஃபேன் தான். அதனால யாரும் என்ன ஜட்ஜ் பண்ணாதீங்க. அண்ட் பயங்கரமான ஒரு தளபதி வெறியன் தான் நான். ஸோ வந்து நான் ஏன் இதை சொல்லணும் அப்படின்னு இருக்கும்ல. பாருங்க, வெல்கம் டு கண்டென்ட் பிஸ்தா. சரி, ஓகே, நான் வந்து சுத்தி வளைக்காம டைரக்டா கண்டென்ட்டுக்கே வந்துடுறேன். நீங்க எத்தனை பேர் பகவந்த் கேசரி படம் பார்த்தீங்கன்னு தெரியல. பகவந்த் கேசரியில பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் அந்த முறுக்கு மீசை வச்சுன்னு இங்கே ஒயிட் கலர் தாடி வச்சுட்டு பாலையா வருவார். சேம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அதே கெட்டப்பில் இருப்பார். நீங்கள் வந்து பாருங்கள், நான் அதை அப்படியே சைட் பை சைடு அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அப்படியே இருக்கும். அண்ட் ஒரு முக்கியமான ஒரு ஒரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து வில்லன் வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு சரியான ஒரு வில்லன் தான் வச்சுருப்பாங்க. அவரோட பேர் எனக்கு தெரியல. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாபி டேல் இருக்காங்க. அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம காஜல் அகர்வால் மேடம் இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ஹெட்கே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கனெக்டடாக இருக்குது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன கனெக்டடாக இருக்குன்னா, அங்கே வந்து ஸ்ரீனிலா வந்து பாலையா சார் அவங்க தங்கச்சியாக இருப்பாங்க. இங்கே வந்து விஜய் சாரோட தங்கச்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா மமிதா பைஜு தங்கச்சியாக இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு சைடில் கனெக்ஷன் இருந்தாலும் அந்த கெட்டப்பு கனெக்ஷன் தான் என் மைண்டுகளை ஓடனே இது. இந்த வெள்ளை தாடி, இந்த மீசை, அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு மாதிரி அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு, அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி மண்டைக்குள்ள ஓடினே இருக்கு. செகண்ட், இந்த பகவந்த் கேசரியில் வந்து பாலையா சாரும் வந்து ஒரு ஒரு ஒன் ஆஃப் தி போர்ஷனில் வந்து போலீஸ் ரோலில் வருவார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தளபதிக்கு வந்து ஒரு ஓல்டு போர்ஷன் இருக்குது, அது நல்லாவே தெரியுது. அண்ட் வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷனும் இருக்குது. ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா அதே முறுக்கு மீசை. இங்கே சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், பாலையா அதே முறுக்கு மீசை வச்சுன்னு வருவாப்புல, நல்லா முறுக்கி வச்சுன்னு அதே மாதிரி ஒரு போலீஸ் இதில் வருவார். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, பாலையாவோட என்ட்ரி சீனே அந்த கத்தியில தான் வருவாப்புல. இதுல அந்த டைட்டில் போஸ்டர் பாத்தீங்கன்னா விஜய் சார் வந்து கத்தி வச்சுன்னு இருப்பாப்ல. இதுவும் வந்து ஒரு விதத்துல மேட்ச் ஆகுது. ஸோ மூணாவது பாயிண்ட்டுக்கு வரேன். நிறைய பேருக்கு தெரியும் வந்து அந்த நம்ம வி கச்சேரி பாட்டு வந்து எவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த வி கச்சேரி பாட்டப்போ பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்ல அனிருத் வந்து ஒரு ஹிண்ட் வச்சிருப்பான். அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ், அந்த 1 மினிட் வீடியோ வந்து தியேட்டர்ல வரும்னு சொல்லிட்டு அந்த 1 மினிட் நான் இப்போ என் வீடியோ சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 1 மினிட் வந்து லாஸ்ட்ல வரும். எப்போனா பாலையா சார் அது அப்படியே பண்ணுவாப்ல. சொல்லு தம்பி, இன்னும் ஒரே ஒரு குத்து குத்துனா நீங்க இவ்வளவு ஆசைப்படும் போது குத்த மாட்டோனா என்ன? பாலையா சார் என்ன பண்ணுவார்னா, இந்த 1 மினிட் வீடியோ இருக்குல்ல, லாஸ்ட்ல வந்து பகவந்த் கேசரியில் வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி வந்துட்டு அண்ணே ஒரு டான்ஸ் ஒன்றுண்ணே, அண்ணே ஒரு டான்ஸ் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ வந்து பாலையா சார்ல இதோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல ஒரு 1.5 நிமிஷத்துக்கு செம்மையா டான்ஸ் ஆடுவாப்ல. இங்கேயும் அதே நடக்குது. ஸோ ஆஸ் அ விஜய் ஃபேனா என்னால் அது ஏற்றுக்க முடியல. பட் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா சூப்பரான படம். ஓப்பனிங்லேயே வந்து ஜெயிலில் இருப்பாப்ல பாலையா சார், சரத்குமார் சார் தான் ஜெயிலராக இருப்பாப்ல. அந்த உள்ள வந்து ஒரு கேங் வந்து ஒருத்தர் அட்டாக் பண்ண வரும். அந்த அட்டாக் பண்ண வர பர்சனை வந்து அந்த கேங் கிட்ட இருந்து காப்பாத்துறது தான் வந்து பாலையாவோட என்ட்ரியா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சரத்குமார் சாரோட பொண்ணை வளர்க்குறது தான் வந்து அது ஸ்டோரியா இருக்கும். அதுக்கு பின்னால் அவருக்கு ஒரு போலீஸ் ஃபிளாஷ்பேக் இருக்கும். அவர் ஏன் வந்து ஜெயிலுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். நடுவில் வந்து அந்த பொண்ணை வந்து ஈவ்டீசிங் பண்ணும்போது அந்த ஈவ்டீசிங்கோ ஒரு மாதிரி வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணும்போது பாலையா போய் மிரட்டிட்டு வருவார். நான் யார் தெரியுமா, என் ஊர் எது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கொலைகளை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்படி சொல்லும் போது வந்து அவன் அப்படியே நடுங்கி போய் பார்ப்பான். அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் தான் வந்து அந்த போலீஸ் போர்ஷன். அதுக்கப்புறம் வந்து வில்லன் ஆளுங்க வந்து ஸ்ரீனிலா வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸ்ரீனிலா தூக்கிட்டு போகும்போது பாலையா சார் வந்து அந்த லாரி ஃபைட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. லாரி அப்படியே பறந்து வரும். அந்த பிரிட்ஜ் ஒச்சுன்னு ஒரு லாரி, பாலையா சார் அப்படி காலை வச்சு நிப்பாட்டுவாப்புல, அப்படியே லாரி எப்படி கீழே போயினே இருக்கும். அந்த ஃபைட் வந்து 100 பேர் அடிப்பாப்புல பாலையா சார். 100 பேர் அடிப்பாப்புல. அது அந்த ஃபைட்டு சூப்பரா இருக்கும். நான் ஃபைட்டை தான் சொன்னேன். அந்த ஃபைட்டு சூப்பரா இருக்கும். அந்த ஃபைட்டு முடிச்சுட்டு வந்து வில்லனுக்கும் பாலையா சாருக்கும் இருக்கிற அந்த ஒரு கனெக்ஷனை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாலையா சாரோட ஃப்ளாஷ்பேக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்ல வந்துட்டு என்னதான் ஆச்சு, பாலையா சாருக்கும் அந்த வில்லனுக்கும் வந்து ஒரு சரியான ஒரு ஃபைட் நடக்கும். அது நடுவில் சிஎம் வருவாங்க. சிஎம் எல்லாம் பயங்கரமா கலாய்ப்பான். பாலையா சார் வந்து
பயங்கரமா கலாய்ப்பாங்க. விடிவி கணேஷ் சார் அந்த படத்துல இருப்பாப்ல. அவங்க 2 பேரையும் வச்சு பயங்கரமா கலாய்ப்பாங்க பாலையா சார். அந்த சீன்லாம் வந்து செம்மையா இருக்கும். மேபி அந்த கனெக்ஷன்ஸ்லாம் இதுல இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்த இன்சைடர் ரிப்போர்ட்ஸ் வழியா என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டார்டிங் சீன் வந்து ஒருத்தர் கதை நரேட் பண்ணுவாரு. இங்க எத்தனை பேர் வந்து இந்த வேட்டைக்காரன் படத்துல வந்து செல்லா ரோல் ஒருத்தர் வருவார் தெரியுமா? வாடா பையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்துட்டு அங்கேயே வந்து அந்த அந்த ஸ்டோரி வந்து நரேட் பண்ணிருப்பாப்ல. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அவங்க ஃபேமிலி வந்து ஒரு பிரச்சனையில மாட்டி இருக்கும். இந்த மாதிரி எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு ஆளோட கதையை வந்து சொல்றேன், உங்களுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த கதையை வந்து இங்க யார் சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிழல்கள் ரவி சார். ஸோ அப்படி வந்து எனக்கு வந்து ரிப்போர்ட் தப்பா இருந்தா மேபி நான் மாத்திக்கிறேன். வந்த ரிப்போர்ட் கரெக்டா இருந்தா நான் கிரெடிட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துறேன். நிழல்கள் ரவி சார் சொல்லுவாரு. அங்க இருந்து அந்த ஸ்டோரி டிராவல் ஆகும். சிஎம்மா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம பிரகாஷ் ராஜ் சார் வந்து சிஎம்ஓ பிஎம்ஓ அந்த ரோல் பண்றதா வந்து நான் கேள்விப்பட்டேன். பிரகாஷ் ராஜ் சார் பண்றாரு. அண்டு அதை தாண்டி நிறைய டான்ஸ் இருக்கு. ஸ்கூல்ல போய் விஜய் சார் வந்து லெக்சர் எடுக்கிறாரு. இந்த ஸ்கூல் சீன்ஸ்லாம் வந்து கனெக்ட் ஆகும்போது தான் எனக்கு பாலையா சாரும் அந்த படத்துல வந்து ஸ்கூல் சீன்ஸ்லாம் போயிட்டு லெக்சர் எடுப்பாப்ல. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே கனெக்டடா வந்து ஓகே ஒருவேளை இது கேசரி தானோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்டு நான் வந்து என்னதான் வந்து கேசரியா இருந்தாலும் கேசரி நல்லாவே இல்லைனாலும் 10 ஸ்பூன் சாலிடா சாப்பிடும். ஏன்னா எல்லாத்தையும் விட்டுருவேன் நான் வந்து என்னோட எல்லாத்தையுமே நான் விட்டுருவேன். எனக்கு வந்து என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் பார்த்த எஃப்டிஎஃப்எஸ் வந்து சுறா. அப்படி ஓடி திரிஞ்சு உள்ள போய் வந்து தியேட்டர்ல உட்காந்து பயங்கரமா பார்த்த ஒரு படம் வந்து சுறா. அந்த படத்தோட கிரேஸ் வந்து எனக்கு இன்னுமே என் மைண்ட்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஓடி போயிட்டு இத்தனோண்டு ரொம்ப சின்ன இவ்வளோண்டு இருப்பேன் நான். இந்த எப்படி சொல் ஐ மீன் உங்களுக்கு இந்த வால் கொஞ்சம் கனெக்ட் ஆகாதனால சொல்றேன். நான் இவ்வளோ ஹைட்னா கொஞ்சம் இதுதான் என் கால்னா இவ்வளோ இருப்பேன். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வளர்த்தியா இருப்பேன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல இருந்தே வந்து எனக்கு வந்து விஜய் சார் மேல ஒரு செம்ம கிரேஸ். அதுவும் இல்லாம இந்த சன் பிக்சர்ஸ் வேற இல்ல அப்போ, அதுவும் இந்த சுறாவோட ப்ரோமோ போட்டே இருப்பாங்க. அண்ட் தென் வேட்டைக்காரன். அதுக்கு முன்னாடியே வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்த்த படம் வந்து சுறாவா இருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த சிவகாசி, திருப்பாச்சி அப்பெல்லாம் வந்து இந்த அந்த பீக்ல இருந்த சிவகாசி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அப்படி இந்த போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருப்பேன். இப்படி எல்லாம் இப்படி அந்த மாதிரிலாம் நிறைய போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பேன். இதெல்லாம் தாண்டி இவ்வளோ வருஷம் ஒரு மனுஷன் என்டர்டெயின் பண்ணியிருக்காருல, எனக்கு இதெல்லாம் ஒட்டி இவங்களுக்குள்ள இருக்கிற கான்ஃப்ளிக்ட் அது நான் சொல்ல விரும்பல. சில கட்சிகளுக்குள்ள அவங்களுக்கும் இருக்கிற கான்ஃப்ளிக்ட் இருக்கட்டும். அண்டு இப்போ நம்ம சிவகார்த்திகேயன் ப்ரோவோட படம் ரிலீஸாக இருக்கட்டும், எல்லாம் எதுனா வரட்டும். ஒரு மனுஷன் 33 வருஷம் நான் சம்பாரிச்சது எல்லாத்தையும் விட்டுட்டு ஜம்முன்னு வந்து நான் ஒரு வேற இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஒரு ஃபேனாக நான் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறேன். எனக்கு படம் கேசரி, அது கேசரியாக இருக்கோ, உப்மாவாக இருக்கோ, இல்லை கன்றாவியாக இருக்கோ, எப்படி வேணா இருக்கட்டும், நான் என் தளபதிக்காக போகிறேன், நான் பார்க்க போகிறேன். எனக்கு மைண்டு ஃபுல்லாக அதான் இருக்குது. இவ்வளோ வருஷம் எவ்வளவோ பாட்டு நான் ஆடாத விஜய் பாட்டுக்கே இல்லைங்கிற மாதிரி நான் வந்து பாட்டு போட்டாலே காதில் ஹெட்செட் நான் ஆடாத மீன்ஸ் நான் வீட்டுக்குள்ளே பாட்டு போட்டு ஆடாத விஜய் பாட்டே கிடையாது. இந்த தஞ்சாவூர் ஜில்லாக்காரிலேருந்து எல்லா பாட்டுமே நான் வந்து விஜய் பாட்டுக்கு தான் ஆடிருக்கேன். அந்த மாதிரி இருந்துட்டு எனக்கு வந்து ரியலி அது ஒரு மாதிரி எமோஷ்னலாக. அது வேற இவங்க இன்ஸ்டாவில் வந்து இந்த கத்தியில் அந்த முறைதான் ஒரு முறைதான் அதெல்லாம் போடும்போது எனக்கே வந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அதனால இந்த இது கேசரியாக இருக்கட்டும், உப்புமாவாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், நான் போய் ஜாலியாக பார்க்க போகிறேன். படம் நல்லா இல்லைனாலும் நல்லா இருந்தாலும் நான் நல்லா தான் பார்ப்பேன். ஆப்வியஸ்லி எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து எந்த விஜய் படமும் என்னை டிசப்பாயின்ட் பண்ணதில்லை. உள்ள படம் கண்டென்ட்டே ஃப்ளாப்பாக இருந்தாலும் விஜய் சாரோட ப்ரெசன்ஸ் இருக்கும், அவரோட டான்ஸ் இருக்கும், அந்த சின்ன சின்ன ஜோக்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற வகையில் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் பகவந்த் கேசரி ஜனநாயகனில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் எல்லாருமே போய் தேட்டரில் பார்ப்பீங்க. நானும் ஆஸ் அ ஃபேனாக ஃபஸ்ட் டே கண்டிப்பாக தேட்டரில் பார்ப்பேன். இதெல்லாம் தாண்டி வி மிஸ் யூ விஜய்னா. இந்த வீடியோ ஆக்சுவலி எனக்கு வந்து எப்படி நான் ஒரு மாதிரி என்டர்டெயின் ஜாலியாக எடுத்துகிட்டு போகலான்னு தான் வந்தேன். பட் எனக்கு வந்து என்னையும் ஒரு பாருங்கள் பேட்மேன் டிஷர்ட் போட்டு பேட்மேன் மாதிரி ஃபீல் பண்ண வச்சிட்டீங்க. என்ன பண்ணுறது? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வர உங்களோட தளபதி ஃபேன் ABD சைனிங் ஆஃப். தேங்க்யூ.